இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஜார்ஜ் தனா கிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கினதை நான் பார்த்தேன். டேய், இது மேட்ச் ஃபிக்ஸிங்டா. இதுல சிக்கனா அவ லைஃபே காலி ஆயிடுமே. ஏன் அவளை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்? ஆமாப்பா, அத தனாவையும் அவ அப்பனையும் பழி வாங்க நமக்கு கிடைச்சிருக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது. அதுக்காக தான் சொல்றேன், நீங்க வெளியில வரணும் அத்த. இதை யூஸ் பண்ணி அப்பனையும் மகளையும் நாம காலி பண்ணணும் அத்த. வெளியில வாங்க அத்த. ஆமாமா, வெளியே வாமா. அத்த, இதை கேட்டதும் நீங்க வெளியில வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அத்த. அப்புறம் ரகுராம பத்தி இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்கு. அகாடமியோட தலைவரா அன்ன போஸ்ட்ல அவரை எலெக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பிளேயர்ஸை என்கரேஜ் பண்றதுக்காக தலைவர் மெம்பர்ஸ் இன்னைக்கு ஒவ்வொரு பிளேயர்ஸ் வீட்டுக்கும் போயிருக்காங்க. ரகுராம் அவர் பொண்ணு வீட்டுக்கும் போயிருக்காரு. எல்லாருக்கும் தனா வீட்டுல பெரிய விருந்தா. மக வீட்டுல ரகுராம் விருந்தெல்லாம் சாப்பிட போயிருக்கான். தனாவை கையும் களவுமா பிடிச்சோன்னா அதுல அப்பனுக்கும் பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். என்ன பண்ணலான்னு நீங்க சொல்லுங்க அத்தை. அண்ணே, நீ உடனே போய் அகாடமியோட தலைவரையும் மெம்பர்ஸையும் நான் மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ண. அம்மா, நான் சொன்னா கேட்பானுங்களாம்மா? நான் மெம்பர் தானே, நான் சொன்னேன்னு சொல்லு. சரிம்மா, நான் இப்பவே போறேன். கார்த்திக், நீ வா. அத்த, என்ன அசிங்கப்படுத்தின தானா அசிங்கப்படணும். அவ லைஃபே காலி ஆகணும் அத்த. அது உங்க கையில தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன்டா. வரம்மா. வராத. தனாவோட அப்பா தலைவரா இருக்காருன்ற ஒரே தகுதியை வச்சு அவ விளையாடிக்கிட்டு இருக்கா. நான் திரும்பவும் சொல்றேன், தனா என்னோட சிபாரிசுல விளையாடல. அதோட அவ கல்யாணம் ஆனவ. நீங்க சொல்றதெல்லாம் அவளுக்கு இல்லைன்னு சொன்னா அவளால எப்படி குவாலிஃபயர்ஸ்ல ஜெயிச்சு இவ்வளவு தூரம் வர முடியும்? நானும் உறுதியா சொல்றேன், இறுதி போட்டியில ஜெயிச்சு தனாவால கப்ப வின் பண்ணி தர முடியும். நிச்சயமா இந்த அகாடமிக்கு பெருமை சேர்ப்பா. தனா சவாலாவே சொல்றேன். ஒருவேளை தனாவால ஜெயிக்க முடியலனா நான் என்னோட தலைவர் பதவியை ராஜினாமா பண்றேன். இந்த பதவியா? நீங்க வேண்டான்னு சொன்னதாவும் இவங்கெல்லாம் கட்டாயப்படுத்தி அன்ன போஸ்ட்ல எலெக்ட் பண்ணதாவும் சொன்னாங்க. ஏற்கனவே பல போஸ்டிங்ல பதவிங்க, அதுல இதுவும் ஒண்ணு. உங்க பொண்ணு தோத்ததுக்கு அப்புறம் நீங்க ரிசைன் பண்ணி அகாடமிக்கு என்ன கிடைக்க போகுது? அதுக்கு இப்பவே தகுதியான ஒரு பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் தான் நான் சொல்றேன். என் பொண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லல. தனா யாரோட வாய்ப்பையும் தட்டி பறிச்சு இந்த இடத்துக்கு வரல. அவளால இந்த போட்டியில ஜெயிச்சு கப்ப வின் பண்ணி தர முடியும். வின் பண்ணலனா நீங்க தலைவர் போஸ்ட ரிசைன் பண்றேன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. சரி, நான் இப்போ வகிக்கிற அத்தனை பதவிகளையும் நான் ராஜினாமா பண்றேன். ஒரு அப்பாவா இல்ல, நான் தலைவரா சொல்றேன். தனா திறமையானவன், போட்டியில ஜெயிக்கணுங்கிற வெறி கொண்ட பொண்ணு. நிச்சயமா அவ கப்ப வின் பண்ணி காட்டுவா. தோக்குறதுக்காக தான் லஞ்சம் வாங்கியிருக்கான்னு அந்த பாயிண்ட அத்தனை பேர் முன்னாடி போட்டு உடைச்சிருக்க வேண்டியதானே? அத கேட்டிருந்தா ரகுராம் செத்திருப்பான்.
அப்படின்னா கதை இங்கேயே முடிஞ்சிருமே. எனக்கு மேட்ச் ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும். ஆனா தனாவை என்ன பண்ணீங்கன்னு கார்த்திக் கேட்பானே. அவனுக்கு என்ன? தனாவை இந்த ஃபீல்டை விட்டு ஓட வைக்கணும். கண்டிப்பா அது நடக்கும். புருஷனுக்காக மேட்ச்ல தோக்கணும்னு சைன் பண்ணிருக்கான். அப்பன் தான் மேல நம்பிக்கை வச்சு சவால் விட்டுருக்கிறது தெரிஞ்சா அப்ப என்ன முடிவெடுப்பான்? புருஷனுக்காக தோத்தா மேட்ச் பிக்சிங்ல மாட்டுவான். அப்பனுக்காக ஜெயிச்சா அவ ஜார்ஜ் கிட்ட மாட்டுவான். அவ அக்ரிமெண்ட் வெளியே காட்டி அப்பம் பொண்ணு 2 பேருடைய மானத்தையும் வாங்கிடுவான். கார்த்திக் பழிவாங்க துடிக்கிறது தனாவை மட்டும்தான். ஆனா என்னுடைய டார்கெட் ரகுராம். அவருடைய பதவிங்கள்ல தானே ரகுராம்க்கு அவ்வளவு மரியாதை கிடைக்குது. பதவிங்கிற கிரீடத்தை இறக்கிட்டா அந்த ஆளு வெறும் செல்லா காசுதான். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் தானா தோக்கணும். நான் அதை நடத்தி காட்டுவேன். சூப்பர்மா, ரொம்ப நல்லா இருக்குமா. நான் குடும்ப விஷயத்துலதான் எனக்கு துரோகம் பண்ணிட்டா. ஆனா ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல எப்பவும் அவ நெருப்பாதான் இருக்கா. அவ மேல இருக்கிற நம்பிக்கையில தான் அந்த புவனேஸ்வரி கிட்ட நான் சவால் விட்டேன். இல்லண்ணே, விளையாட்டுல வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்தான். இருந்தாலும் தனா கிரவுண்ட்ல இருக்கும்போது தோல்விய பத்தி அவ யோசிக்கவே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு தனாவை ஜெயிக்கிறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே ஆள் கிடையாது. என்னோட எல்லா பதவிகளையும் நான் ராஜினாமா பண்றேங்கிறத விட தனா ஜெயிக்க மாட்டான்னு சொல்றதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய அதிர்ச்சி, இழப்பு எல்லாம். தனா ஏன் பொண்ணுடா, நம்ம ரத்தம். இதுவரைக்கும் அவ தோத்ததும் கிடையாது, இனியும் தோக்க போறதும் கிடையாது. அவ தோக்க மாட்டா மச்சா. இருந்தாலும் புவனேஸ்வரி கிட்ட நீங்க சவால் விடுறப்ப ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் பதவியை மட்டும் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிருக்கலாமே மச்சான். அப்படி சவால் விட்டதை நினைச்சு துளி கூட நான் கவலைப்படல. தனா எனக்காக இல்லைனாலும் அவளுக்காகவாது ஜெயிப்பா. அவ அவளையும் காப்பாத்திக்குவா, என் மானத்தையும் காப்பாத்துவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தல பார்வதி. அண்ணனுக்கு தான் பொண்ணு மேல அப்படி ஒரு நம்பிக்கை. அண்ணியும் தனா ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க. இதுல இந்த மாயா வேற தனாவை மோட்டிவேட் பண்ணி ஜெயிக்க வைக்க போறாளாம். அண்ணி, ஆனா இது எதுவுமே நடக்கவே கூடாது. மாமா எல்லா பதவி விட்டு விலகுனாதான் ஏதாவது ஒரு பதவிக்கு என் புருஷன் வர முடியும்.